தான். இப்போ நீங்கள் யூஜி கிரிமினாலஜி படித்தவங்க மட்டும்தான் பிஜி கிரிமினாலஜி படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ன்றது. இவங்க என்ன ஒன்று புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, இனிஷியலாக கிரிமினாலஜி என்ற அந்த ஃபீல்டுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணதே வந்து மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறவங்க தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், இப்போ லிங்க்டின்ல கிரிமினாலஜிஸ்ட், விக்டிமாலஜிஸ்ட், ஈவன் பீனாலஜிஸ்ட் கூட போடுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த கிரிமினாலஜி ஃபீல்டு இப்போ தானே வளர்ந்துருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இதில் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க வந்து சோஷியாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், லீகல் ஸ்டடீஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, ஹிஸ்ட்ரி படித்தவங்க, ஆந்த்ரோபாலஜி படித்தவங்க, சயின்ஸ் ஃபீல்டு படித்தவங்க, இவங்க தான் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட இப்போ கான்ஃபரன்ஸஸ் இப்போ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் போனாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க, ஓகே கிரிமினாலஜி பேக்ரவுண்டில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த கான்ஃபரன்ஸஸ்லாம் வந்து கிரிமினாலஜியில் கலந்துக்கிறாங்க. அது ரியாலிட்டி கிடையாது. மேபி இந்தியாவில் அப்படி இருக்கலாம், பட் வெளி நாட்டுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி படித்தவங்க, சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் வந்து கிரிமினாலஜிக்கல் நிறைய வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அப்போ தெரியும், சோஷியாலஜி படித்தவங்க. எனக்கே ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அட்டன் பண்ணுறப்ப சோஷியாலஜி படித்தவங்க கிரிமினாலஜி கான்ஃபரன்ஸ் வராங்களா, அப்போ நம்ம ஏன் சோஷியாலஜி கான்ஃபரன்ஸ் போகக்கூடாது? நம்ம அந்த ப்ராக்டிஸை நம்ம கொண்டு வர மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கு இல்லை சோஷியாலஜி சயின்ஸ் ஃபீல்டில் ஒருத்தவங்க கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அது போடுறதே இல்லை, அட்டன் பண்ணுறதும் இல்லை. அதை நம்ம வந்து நம்ம பெரிய கன்சர்னாக பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். எதனாலனா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இப்போ நம்ம கிரிமினாலஜி வந்து இப்போ நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம படிக்கிறப்ப இப்போ எதனால கிரைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸும் இருக்குது, சோஷியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் உள்ள வருது. ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான், இந்த சப்ஜெக்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த கிரைமை ஓவராலாக கிரைமை பற்றி படிக்க முடியும். எனக்கு கிரைம் ப்ரிவென்ஷன் பற்றி நிறைய அதுலேயும் எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நம்ம கிரைமை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. கிரைம் பற்றி படிக்கலாம், கிரைம் ப்ரிவென்ஷனை எப்படி பண்ணலாம் தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர கிரைம் ப்ரிவென்ஷன் பண்ண முடியும்னா எப்பயும் நம்ம கிரைம் வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபேமஸான ஸ்காலரும் சொல்லியிருக்காரு, ஈவன் இஃப் தெர் இஸ் அ குரூப் ஆஃப் லைக் மாங்ஸ், அங்கேயும் வந்து கிரைம் நடக்கும். கிரைம் நடக்காத இடமே கிடையாது, கிரைம் நடக்காத சொசைட்டியே இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் கிரைம் நடக்க தான் செய்யும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிலபஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறதுனால நம்ம ஃபீல்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், ரிசர்ச்சோட க்ரோத்தும் இருக்காது. நல்லா எப்படி சொல்கிறது, நீ ப்ராடர் ஃபீல்டு அந்த ரிசர்ச்சையும் நம்மளால் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம தியரிஸ், நம்ம கிரிமினாலஜிக்கல் தியரிஸ் படிக்கிறப்ப இப்போ நிறைய இப்போ கான்டெம்பரரியாக என்ன வருதுன்னா இன்டெகிரேட்டிங் த தியரி. ஸோ ஒரு தியரியை மட்டும் நம்ம வச்சு நம்மளால் வந்து ஒரு கிரைமை வந்து எதனால் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் தியரிஸ் வந்து உள்ளே வந்தால் தான் நம்மளால் சில தியரிஸே இப்போ வந்து எவால்வ் ஆக முடியுது. ஏன்னா நிறைய தியரிஸ்க்கு வந்து அதோட கிரிட்டிசிசம் இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக்கல் தியரி ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணப்போ பாசிட்டிவ் ஸ்கூல் உள்ளே வரப்போ பாசிட்டிவ் ஸ்கூல் வந்து அப்ரப்டாக வந்து கிரிமினாலஜிக்கல் கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸை வந்து இல்லை இதனால் க்ரைம் நடக்கிறது இல்லை, ஃப்ரீ வில்னால க்ரைம் நடக்கிறது இல்லை, சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸ்னால தான், இல்லை டிஎன்ஏவால தான், இல்லை ஜீனால தான் க்ரைம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் ஒரு தியரிஸ் எவால்வ் ஆகி வரப்போ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் தியரிஸ் தான் இப்போ மெயினாக நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபீல்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூட ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதில் வந்து சைக்காலஜிக்கல் தியரியும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம ஒரு கான்செப்டை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, எதனால் ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைபர் கிரைம்லாம் உள்ளே வரப்போ இப்போ நம்ம என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் பாவர்ட்டி லீட்ஸ் டு கிரைம், அன்எம்ப்ளாய்மெண்ட் லீட்ஸ் டு கிரைம். பட் இப்போ சைபர் கிரைமில் கிரைம் பண்ணுறவங்கலாம் படிக்காதவங்க இல்லை, படித்தவங்க தான் கிரைம் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் தெரியாதவங்க கிரைம் பண்ணுறது இல்லை, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தானே, அப்போ படித்தவங்க தான். அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் எஜுகேஷன் இல்லாதவங்க தான் க்ரைம் பண்ணுற காலம் போய் இப்போ எஜுகேஷன் தெரிஞ்சவங்க தான் அது க்ரைமும் இப்போ பண்ணுறாங்க, லேட்டஸ்ட்டாக இருக்கிற க்ரைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன் இப்போ லாஸ்ட்டாக கான்ஃபரன்ஸில், செக்ஸ்டாஷனை பற்றி, சைபர் செக்ஸ்டாஷன், ஹவு இட் லீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த ஒரு 4-5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 35 யூத்ஸ் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த சைபர் செக்ஸ்டாஷனால். ஸோ இப்போ இதை பண்ணுறவங்கலாம் வந்து படித்தவங்க தான். ஸோ அந்த இன்டகிரேஷன் ஆஃப் இப்போ சைபர் கிரைமை வந்து எப்படி நம்ம தடுக்க முடியும், சைபரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியாதுல்ல. ஸோ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிலபஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை சேம் டிகிரி ரிப்பீட் ஆகுறதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக முதல்ல பிளான் பண்ணது என்னென்னா, முதல்ல இதை பற்றிலாம் இஷ்யூஸ்லாம் பேசிட்டு நம்ம இதை கிரிமினாலஜிக்கல் லெக்சர்ஸை பற்றி பேசலாம், கிரிமினாலஜிக்கல் கேசஸை பற்றி பேசலாம், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம். பட் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம திருப்பி பேச வேண்டியதாக இருக்குது, வேறு வழியும் இல்லை. ஏன்னா இதை சரி பண்ணிவிட்டு அப்புறமா லேட்டராக மேபி நம்ம கொஞ்சமாக அதை ஸ்டார்ட் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் மேபி
நம்ம இந்த கிரைம் கிரிமினாலஜிஸ் லெக்சர்ஸை பற்றி இதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம வந்து வீடியோஸை போட ஆரம்பிக்கலாம். ஓகே, ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்டிசிப்ளினரி பத்தி பேசுனீங்க. அது நம்ம ஊர்ல கண்டிப்பா பெரிய லெவல்ல ஆப்சென்ட் அப்படின்றதுல நம்ம எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. உதாரணத்துக்கு நான் ரீசெண்டா என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து டேவிட் ஈகிள்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூரோ சயின்டிஸ்ட பத்தி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவரை பத்தி படிக்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் இஸ் நாட் அ ரேஷனல் பீயிங் அப்படின்றாரு. நியூரலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல தேர் இஸ் நோ ரேஷனாலிட்டி இன் ஹியூமன் டெசிஷன் அப்படின்றாரு. அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு ரிசர்ச் ஸ்டடியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னா, ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, ஒரு 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 கோர்ட் வேர்டிக் டெலிவர் பண்றப்போ அவங்க மார்னிங் டைம்ல பிஃபோர் லஞ்ச் கொடுக்குற அந்த வேர்டிக்ட்டுக்கும் அவங்க ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கொடுக்குற வேர்டிக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சேம் அந்த சிச்சுவேஷன் வந்து சேம் தான். ஆனா ஃபோர் ரூல்ல அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ், உதாரணத்துக்கு வந்து ஃபோர் ரூல் வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோன்னா, சென்டென்ஸ் வந்து ஒரு ஒரு கன்விக்ட்டுக்கு வந்து ஒரு 15 வருஷம் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது நீங்க போஸ்ட் லஞ்ச் வர்றப்போ அந்த சென்டென்ஸ் இங்க வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து கூட கொடுக்குறாங்களா குறைய கொடுக்குறாங்கன்றது மேட்டர் கிடையாது, ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நம்மளோட மைண்ட் வந்து உண்மையிலேயே ரேஷனல் மைண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அப்போ நான் திருப்பி போய் படிச்சு பாக்குறேன். நம்ம ரேஷனல் சாய்ஸ் தியரி சொல்றோம்ல, ஏன்னா ஹியூமன் வந்து ஒரு ரேஷனல் பீயிங். அவங்க ஒரு 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 கிரைமை கமிட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த என்ன சொல்றது பிளஷர் பெயின் வந்து இவாலுவேட் பண்றாங்க. சரி, நம்மளோட எஃபர்ட், நம்ம கொடுக்குற எஃபர்ட்டுக்கு மீறி நம்மளோட பெனிஃபிட் இருக்குமா? ஒரு கிரைம் பண்றதுக்கு முன்னாடி நான் போடுற எஃபர்ட்டை தாண்டி அதோட பெனிஃபிட் எனக்கு கிடைக்குமா? அதை இவாலுவேட் பண்ணி தான் ஒரு கிரிமினல் வந்து ஒரு கிரைம் கமிட் பண்றாங்கன்ற நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இவரோட தியரி படி பார்த்தோம்னா, ரேஷனல் சாய்ஸ் தியரி ஆஃப் கிரைமே நம்ம என்ன சொல்றது கம்ப்ளீட்டா பிளாஸ் பண்ணலாம் அவரோட பாயிண்ட் வச்சு. ஏன்னா நீங்க ஜஸ்ட் போய் படிச்சு பாருங்க, டேவிட் ஈகிள்மேன் போட்டு பாருங்க. நான் அப்புறம் நம்ம ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தேன். சரி, இந்த மாதிரி வந்து டேவிட் ஈகிள்மேன் வந்து அவர் ரேஷனாலிட்டி இல்லைன்னு சொல்றாரு, அப்போ ரேஷனல் சாய்ஸ் தியரிக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷனா இல்லைன்னு சொல்றப்போ கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அவரை பொறுத்தவரைக்கு ரேஷனல் சாய்ஸ் வந்து ஒரு கிரைம் கமிஷனுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்க முடியாது அப்படின்றதான் நான் பார்த்த வரைக்கும் வந்தது. ஸோ இது ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், நம்ம இந்தியாவில இருக்கிற ஒரு ராமச்சந்திரன் அப்படின்னு அவர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் தான். அவர் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, இங்க நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூகே போறாரு. யூகே போயிட்டு அவர் வந்து பிஹெச்டி சைக்காலஜில பிஹெச்டி பண்றாரு. ஓகேவா, எம்பிபிஎஸ் டு பிஹெச்டி இன் சைக்காலஜி முடிச்சுட்டு அவர் ஸ்டான்ஃபோர்டு போறாரு. ஸ்டான்ஃபோர்ட்ல சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப காலம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு மெடிசின் டு சைக்காலஜி, அதுக்கப்புறம் நியூரோ சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இந்த இன்டர்டிசிப்ளினரி நம்ம ஊர்ல இருக்கா பாருங்க, டாக்டருக்கு அப்புறம் சைக்காலஜி போறாரு. ஸோ இதுதான் சொல்றேன், நம்ம ஊர்ல அந்த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சே கிடையாது ஒரு பக்கம். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ அதை வந்து நம்ம வளர்க்கணும், இன்டர்டிசிப்ளினாரிட்டி நம்ம வளர்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதான் அண்டர் கிராஜுவேட் கிரிமினாலஜி உள்ள வரும்போதே வெல்கம் கிரிமினாலஜிஸ்ட் தான் சொல்லி கூப்பிடுறோம் நம்ம அவங்கள. ஸோ நம்ம எங்க இருந்து வந்து அவங்கள நம்ம இந்த மாதிரி நீங்க மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் போகணும்னு நம்ம எங்க இருந்து நம்ம சொல்லுவோம். நம்ம இன்னொரு டைம்ல என்ன சொன்னா ஓவர் ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாம். ஸ்பெஷலைசேஷன் ஒரு பக்கம், இது வந்து ஓவர் ஸ்பெஷலைசேஷன். யூஜிங் கிரிமினாலஜி, பிஜிங் கிரிமினாலஜி, பிஹெச்டி கிரிமினாலஜி ஓவர் ஸ்பெஷலைசேஷன். அந்த ஓவர் ஸ்பெஷலைசேஷன் வந்து அந்த டிசிப்ளினுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்றதோட கெட்டதான் பண்ணும். இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓவர் ஸ்பெஷலைசேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிசிப்ளினோட வளர்ச்சிக்கு வந்து பாதகமா இருக்குன்னு இப்ப நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதனால டச் பண்ணது ஃபேக்டர் தான்.